தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஒரு கூட்டமே சேர்ந்து சீமான் அவர்களுக்கு எதிராக மாவீரர் நாள் கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் வேல்முருகன் அவர்கள் தலைமை தாங்கி அதில் வியனரசு அவர்கள் பேசுகிறாங்க, இளவஞ்சி அவர்கள் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் வெற்றிக்குமரன் அவர்கள் பேசுகிறாங்க, புகழேந்தி மாறன் அவர்கள் பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகினவங்க. முக்கியமாக பாரிசாலன் போன்றவங்கலாம் அவங்க கூட நிற்கிறது ரொம்ப அதிர்ச்சி தரமான விஷயமா இருக்குது. ஏன்னா வேல்முருகன் அவர்கள் நிற்கிறதே திமுக கூட தான். அவர் இப்போ ஒரு மாவீரர் நாள் கூட்டம் நடத்தும் போது இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் போய் ஒன்றா நிற்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, நீங்களாம் நிற்கிறீங்க, இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இளவஞ்சி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில் நிறையா எனக்காக விலகலை, இது எல்லா பெண்களுக்காகவும் நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உருட்டினாங்க. வியனரசு அவர்களும் அப்படி தான் பேசினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்களோ, இது திமுக பண்ணுதுன்னு தெரிஞ்சுதான் இவங்கெல்லாம் விலகியிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புது. இந்த நிலையில் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய பேர்கிட்ட வந்துச்சு. ஆனால் சிவசங்கரன் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போவாரா இல்லை இங்கே வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா. அந்த கேள்விக்கு சிவசங்கரன் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. அதுல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாவீரர் நிகழ்வில் அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்க வீடியோ போட்டிருக்காங்க. அதுல அவர் போடும்போது, உண்மை எப்போதும் நான் என் உயிரினும் மேலாக மதிக்கும் என்னுடைய நாம் தமிழர் உறவுகளோடு மட்டும்தான் இருக்க விரும்புகிறேன். எனது வருத்தம் எல்லாம் சீமானவர்கள் பேசியது மட்டுமே, காலம் அனைத்துக்குமான அருமருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. இப்படி இருக்கணும் நாம் தமிழர் கட்சினா, இப்படி இருக்கணும். இப்ப நீங்க கல்யாண சுந்தரமே உங்களுக்கு எல்லாம் தேவையில்லையே அப்படின்றது தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விலகி நேராக அதிமுக சேர்ந்து இன்னும் சீமானவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், சீமானவர்களை ஆதரவு தெரிவித்து பேசுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சீமானவர்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இவர் எவ்வளவு கேவலமா இவங்க எல்லாம் சீமானவர்களை எதிர்த்து ஒரு மாநாடு போட்டு பண்றது ரொம்ப அசிங்கமான விஷயமா இருக்கு. இது வெற்றிக்குமரன் அவர்கள் பேசின தமிழ் தேசியம்லாம் எங்க போச்சு, ஏன் இப்போ திமுக கூட நிற்கிறாரு அப்படின்ற கேள்விகள்லாம் எழும்புது இல்லையா. இதுக்கெல்லாம் அவர் பதிலடி கொடுப்பாரா, பதில் சொல்லுவார் அப்படின்றது தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.